Hi guys, welcome to Zone 14 Football. So இன்னைக்கு சாம்பியன்ஸ் லீகோட செகண்ட் லெக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் சுமார் 20 வருஷம் கழித்து நாங்கள் ஃபைனல்ஸ்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். ஆர்சனலுக்கு 1-0 அத்லெட்டிகோ மேட்ரிட் ஜெயிச்சு 2-1 ஒரு ஆக்ரிகேட்டில் இப்போ ஃபைனல்ஸ் போகிறோம். செகண்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரியிலே செகண்ட் டைம் தான் நாங்கள் விளாண்டுருக்குமே. யோசிச்சுக்கோ நீயே. ஸோ இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா இது என்ன சொல்கிறது, பிளேயர்ஸை நீ பார்த்துருப்ப எந்த அளவுக்கு செலப்ரேஷன் போட்டிருப்பாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் அது எந்த அளவுக்கு முக்கியன்றது அதுலேயும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கண்டிப்பாக நல்லா அதான் ஆஸ் பர் பிளான் உனக்கே தெரியும், ஒரு கோலுமே இந்த பர்டிகுலர் டையில் கவுண்ட் ஆக போகுதுன்னு. ஸோ இந்த கேம் நல்லாவே ஆடிருப்பாங்க. நான் கூட பயந்தேன், ஓகே ஃபுல்லாம் கேம் மாதிரி அப்ரோச் பண்ணாமல் இது வேறு மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி ஆடின கேம்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா அதே கதையாயிருமோ. ஏன்னா அத்லெட்டிக்கோட கவுண்டர் உனக்கே தெரியும், அவங்களோட அட்டாக்கிங் லைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியும். பட் ஆனால் அவங்க விடவே இல்லை. கரெக்டாக இந்த ஃபுல்லாம் கேமில் பண்ண அதே சேஞ்ச் இருக்குல்ல, அந்த மைல்ஸ் லூயிஸ் கெல்லி அண்ட் எஸே மிட்ஃபீல்ட் ஆடுறது எல்லாமே இந்த கேம்லேயும் இருந்தது. அதே டீம் தான் ஆடிச்சு. உண்மையிலே பிரேவ் மூவ் பை அர்டேட்டா. அண்ட் அதனால ஃபஸ்ட்டுலேருந்து பாசிட்டிவாக ஆடினாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா ஒரு கோல் தானே ஆடிச்சிங்கன்னு கேட்பீங்க. பட் ஆனால் பாசிட்டிவிட்டி, அந்த ப்ரெஸ்ஸிங், அந்த இன்டென்ட்லாம் பயங்கரமாக தெரிஞ்சுது. நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணும், நிறையவே அடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு கோல் சாக்கா, ஸ்டார் பாய் சாக்கானால நம்ம 1-0 அடித்து நாங்கள் உள்ளே போகிறோம். உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா சாக்கா ரொம்பவே என்ன சொல்கிறது, செம இன்ஜுரி கன்சர்னில் இருந்தான். அண்ட் அவனால் ஹாஃப் ஃபிட்டாக தான் இருந்தானே மோஸ்ட்லி. பட் ஆனால் இப்போ இருக்க நிலைமையை கன்சிடர் பண்ணி ப்ரீமியர் லீக்லேயும் ஆடினா, ப்ரீமியர் லீக்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டால், ஹாஃப் டைமில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. சாம்பியன்ஸ் லீக்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டால், அவன் எனக்கு தெரிஞ்சு நீ பார்த்துருப்ப 55-60க்குள்ளேயே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பான் அர்டேட்டா. ஸோ அவனால் முடியாமல் இருந்தாலுமே, பட் ஆனால் டீமுக்கு முக்கியமான நிலமன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு ப்ரைம் பர்ஃபார்மன்ஸ் போடுறான். ஸோ அதிலே அவன் எந்த அளவுக்கு ஒரு லீடர் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கிளப்புக்காக விளாட்ற பிளேயர்னு உனக்கே தெரியும். ஏன்னா இப்போ அவன் போட்ட போஸ்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, லாஸ்ட்டில் சோகமாக போட்டிருப்பான் 2019 ஏதோ ஆர்சனல் ஃபேன்ஸ் டோன்ட் டிசர்வ் திஸ்னு. ஸோ இப்போ அவன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கான். உண்மையிலே வேறு. கண்டிப்பாக நீ சொன்ன என்னடா ஒரு கோல் தானே அடிச்சிங்க கேட்பாங்கன்னு. பட் கண்டிப்பாக ஒரு கோல் அடித்தது மேட்ரு கிடையாது, நீங்கள் ஒரு கோலும் விடலைல்ல, அதுதான் மேட்ரு. பிகாஸ் பெரிய லெஜண்ட்ஸ், பெரிய மேனேஜர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்ம மொரினியோ தெரியும், பேசவே தேவையில்ல. பட் சார் அலெக்ஸ் ஃபர்கியூசன் சொல்லியிருக்காரு, கோல்ஸ் வின்ஸ் யூ கேம்ஸ் பட் டிஃபென்ஸ் வின்ஸ் யூ டைட்டில்ஸ்னு சொல்லியிருக்காரு. இந்த சீசன் ஆர்சனல் அதை ப்ரூவ் பண்ணுவாங்களா நம்ம டெஃபினெட்லி பார்க்கணும். பிகாஸ் இப்போ நம்ம ஃபைனல்ஸே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கேன், ஆர்சனல் வர்சஸ் பிஎஸ்சி ஆஹா ஃபேவரட்ஸ்டா, அத்தனை கோல் அடிக்கிறாங்க, சும்மா கும்பிச்சு போடுறாங்க, குவாரடோனா, டெம்பேலே, டோவே அப்படியே வச்சு செய்கிறாங்க. மிட்ஃபீல்ட்லாம் கேட்கவே தேவையில்ல. பட் அவங்க என்ன தான் டாப் ஸ்கோரிங் யூசிஎல் டீமாக இருந்தாலும் பெஸ்ட் டிஃபெண்டிங் யூசிஎல் டீம் ஆர்சனல் தான். 6 கோல் தான் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேம்பெயினில். ஸோ அது நம்ம குறைச்சி எடை போட்டுருவே முடியாது. வெரி அண்டர் ரேட்டட் ஸ்கில் டிஃபென்ஸுன்றது. ஏன்னா அட்டாக்கு நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும், கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்டு. பட் டிஃபென்ஸில் உனக்கு பிளாக்கு, டேக்கில், இன்டர்செப்ஷனு, ஏரியல் டுவல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம கிளியராக டிஃபைன் பண்ண முடியாது. பட் உங்களோட கோல் கீப்பர் எத்தனாவது சீசன்டா தொடர்ந்து கோல்டன் க்ளவ் வாங்குறான்னு தெரில. ப்ரீமியர் லீக்ல 2-3 அண்ட் யூசிஎல்லையும் கோல்டன் க்ளவ். ஸோ இந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணணும்னா பிஎஸ்சி அவங்களோட பெஸ்ட் டேல இருக்கு, எந்த டீமாக இருந்தாலும் சரி. ஸோ அதை நம்ம குறைச்சி எடை போட்டுறவே முடியாது. டெஃபினட்டாக ஆக்சுவலி நீ சொன்ன பாயிண்ட் பக்காவான பாயிண்ட்டு. ஏன்னா யாருமே அதாவது எங்களை அந்த கோல்ஸ் அடிக்கலை, கம்மியாக அடிக்கிறோன்ற பாயிண்ட்டை சொல்கிறாங்களே தவிர்த்து, நாங்கள் எந்த அளவுக்கு டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பாயிண்ட்டை யாருமே வைக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா இந்த நாக் அவுட் கேம்ஸே எடுத்துக்கோ, ஏன் நீ இந்த ரவுண்ட் ஆஃப் 16 அப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், இது எல்லா கேம்ஸும் அவே ஹோம் எல்லா லெக் கேம்ஸையும் நீ சேர்த்தாலே மொத்தம் 6 கேமில் மொத்தமே 3 கேம் தான் கோல் விட்டுருப்போம். ஸ்போர்ட்டிங்கோட ஒரு கோலு, ஸ்போர்ட்டிங்கோட கோலே விடல, ஸ்போர்ட்டிங்கோட 2 மேட்ச்லேயும் கோலே விடலை. அட் த சேம் டைம் பயர் லெவர்குசன் ஒரு கோல், அத்லெட்டிக்கோட ஒரு கோல். அப்போ நீ பார்த்துக்கோ, நாங்கள் நாக் அவுட் டைஸில் மொத்தமே 2 கோல் தான் விட்டுருக்கோம். 6 கேம்ஸ் பிளேட், ஓகே, ஹோம் அண்ட் அவே. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவங்க நம்ம அட்டாக்கை பற்றிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் டிஃபென்சிவ்லி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது எடுத்து வைக்கவே மாட்டுறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்க மாட்டுறாங்க.
அண்ட் நீ சொன்ன மாதிரி லீக்லேயே நாங்கள் வந்து அன்பீட்டனாக இருந்து நல்லா கம்மியாக தான் கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தோம். இந்த நாக் அவுட் ஃபேஸ்லேயே அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். உண்மையிலே வந்து அந்த ஸ்டாட் உண்மையிலே வேறு லெவல். அண்ட் அதனால் இப்போ அதான் சொல்கிறேன், மொரினியோ சொல்கிறது தான், நீ டிஃபென்ஸில் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கியோ நீ ஒரு கோல் அடித்தாலே போதுன்னுவால, கரெக்டாக அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. ஏன்னா அத்லெட்டிக்கோவோட லிட்ரலாக அந்த ஒரு கோலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டிஃபென்சிவ்லி செம சாலிடான பர்ஃபார்மன்ஸ், எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் முக்கியமாக நீ சொன்ன டேவிட் ராயாக்கு உண்மையிலே பாராட்டுக்கள். ஏன்னா லாஸ்ட் 3 சீசன்ஸ் தொடர்ந்து வந்து ப்ரீமியர் லீக் கோல்டன் க்ளோவ் வாங்கியிருக்கான். அண்ட் இந்த சீசன் UCLல கோல்டன் க்ளோவ் வாங்கியிருக்கான். உண்மையிலே வேறு லெவல் அச்சீவ்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக ஃபைனல்ஸ் பிஎஸ்ஜியோட அட்டாக் வர்சஸ் டிஃபென்ஸ்ன்னு போகும்போது இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டீம்ஸ். ஓகேயா? ஸோ அவங்க பயனோட ஆடின மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் போன சீசன் ஆடிருக்காங்க, உனக்கே தெரியும், செமிஃபைனல்ஸில் ஆடிருக்காங்க எங்களோட. ஸோ அந்த கேம் இது எப்படி போகுன்றது நமக்கு தெரியும். நாங்கள் வந்து சான்சஸை யூஸ் பண்ணலன்னு வையேன், டெஃபினெட்லி பிஎஸ்ஜி வில் ட்ரை டு ஸ்கோர். அவங்க வந்து நாங்கள் என்ன டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிஎஸ்ஜி ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சு அண்ட் அட்டாக் ட்ரான்சிஷன் அண்ட் இன்றைக்கி காட்டின அதே இன்டென்ட்டை காட்டணும்னா பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக. ஆமாம், நம்ம வந்து ஃபைனல்ஸ் ப்ரீவியூ அப்போ அதெல்லாம் பேசுவோம். பட் இந்த கேமுக்குள்ளே நம்ம வருவோம். இந்த அத்லெட்டிக்கோ செகண்ட் லெக்கில் வந்து ஆக்சுவலாக நிறையா கான்ட்ரவர்சி நடந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்தது ஆக்சுவலாக. ஏன்னா அத்லெட்டிக்கோவுக்கு வந்து பெனால்ட்டி கால்ஸ் வந்தது. மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பற்றி நிறையா கமெண்ட்ஸ் சொன்னாங்க. நீ என்ன நினச்ச அதை பார்க்கும்போது? அதாவது இதை பற்றி கமெண்ட் சொன்னவங்ககிட்ட ஒரே கேள்வி, ஃபர்ஸ்ட் லெக்கில் எஸ்ஏ மேட்ரு. எஸ்ஏ வந்து இதோட கொஞ்சம் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும், ரெஃப்ரி ஆன்ஃபீல்ட்லேயே ஃபவுல் கொடுத்துட்டாரு. அண்ட் அதை வந்து விஏஆர் பார்த்து ரூல் அவுட் பண்ணும் போது எங்கே போனீங்க எல்லாரும்? நானே என்ன சொல்லியிருப்பேன், அது சாஃப்ட் தான், அது கேட்காதீங்க. நம்ம கேட்க வேண்டியது அந்த பென் ஒயிட் இன்சிடென்ட், பிகாஸ் அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி பட்டது, ஹேண்ட்ஸ் கிடையாது, அது எப்படி பெனால்ட்டி கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்டோம். பட் நான் அதை சாஃப்டாக இருந்தது, பட் அதுவே வந்து பெனால்ட்டி கேட்டிருக்கலாம். ஓகே, தட்ஸ் அ பெனால்ட்டி. ஓகே, இவங்க இப்போ சம்மந்தமே இல்லாமல் கிரீஸ்மன் இதுக்கு ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் வெரி சாஃப்டா, டூ சாஃப்ட். உடனே கேப்ரியல், அவங்க ரெஃப்ரி வந்து கேப்ரியலை வந்து ஃபவுல்னு சொல்லிட்டு விசில் ஊதினாங்க. அது ஃபவுல் இல்லை, நானே ஒத்துக்கிறேன். பட் ஆனால் கிரீஸ்மனுக்கு வந்த கான்டாக்ட்லாம் வச்சு பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெக்கில் எங்கே போனீங்கன்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் லெக்கில் எஸ்ஏ இன்சிடென்ட்க்கு எங்கே போனீங்க? பென் ஒயிட் இன்சிடென்ட்க்கு எங்கே போனீங்க? எங்கேயுமே அதாவது சும்மா ஆர்சனலை ஹேட் பண்ணோம். ஓகே, அவனுக்கு ஆர்சனலை ஹேட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ரீசன் கச்சாலே ஃபவுல், இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு. டேய், மேட்சை பாருங்கடா, அவ்வளோ மேட்ரு எங்களுக்கு அகைன்ஸ்டாக போன மேட்ச் நடந்துருக்குடா. அதை பற்றி எதுவுமே கேட்கல யாருமே. அப்போல்லாம் வந்து அர்டேட்டா வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லும் போது சிரிச்சிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸில். இப்போ மட்டும் சம்மந்தமே இல்லாமல் கிரீஸ்மேன் இது பண்ணிட்டா அது பண்ணிட்டான்றாங்க. டே, சத்தியமாக இதில் ஒன்றுமே இல்லைடா. இது வந்து இதை வச்சு அவங்க இது பண்ணுறது கிளியராக ஆர்சனலோட ஹேட்டை தான் அவங்க காட்டுதே தவிர்த்து மற்றபடி எதுவும் காட்டல. ஆமாம், அது ஆமாம். இப்போ தெரில, பிஎல்லையும் சரி யூசிஎல்லையும் சரி ஃபுட்பாலை சேவ் பண்ணுங்கடா, ஆர்சனலை தோக்கடிங்கடா அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஏன் மக்கள் வந்து இந்த மாதிரி டிசிஷன் புரியல தோணுதுன்னா, ரீசெண்ட் கேம் வீக்ஸாகவே, ரீசெண்ட் மாசமாகவே வந்து ஆல் காம்படிஷன்ஸ், நீ லாலிகா, பிஎல், யூசிஎல் எது எடுத்தாலும் டிஃபென்ஸ் ரொம்ப ஒரு சாஃப்ட் எரர்ஸ் பண்ணாலே வந்து ஃபவுல் கொடுத்துட்றாங்க, ரெட் கார்டு கொடுத்துட்றாங்க, பெனால்ட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுட்பால்ஸ் கான் சாஃப்ட்னு நம்ம நிறையாவே பேசிட்டோம். ஸோ இன்றைக்கி அந்த ஆர்சனல் கேமில் நடந்தது தான் ப்ராப்பர் ரெஃப்ரிங், ப்ராப்பராக வந்து இது ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்டு. சும்மா ஸ்லைட் கான்டாக்ட்க்கு நீங்கள் ஃபவுல்ஸ் பெனால்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா வந்து கேம் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பார்க்காம மக்களுக்கு வந்து ஆஹா லைட்டாக தொட்டுட்டான்டா, கீழே விழுந்துட்டான்டா, காலை ட்ரிப் பண்ணிட்டான்டா, எங்கடா ஃபவுல் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறப்பன்றல, இது வந்து ஆன்ஃபீல்டில் கூட எதுவுமே கொடுக்கல. போன மேட்ச்சில் எஸ்ஏக்கு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆன்ஃபீல்டில் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. அங்கேயே நாங்கள் 2-1 போயிருப்போம். விஏஆர் பார்த்து ரூல் அவுட் பண்ணாங்க. நீ அது வந்து 50-50 இருக்கும்போது ஆன்ஃபீல்ட் டிசிஷன் தான் அப்படின்னு நிறுத்திருக்கலாம். பட் நான் என்ன சொல்லியிருப்பேன், வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு சாஃப்டாக தான் பட்டது, நீ சொன்ன மாதிரி கான்டாக்ட் ஸ்போர்ட் இதெல்லாம் கேட்கக்கூடாது, நானே விட்டேன். கிரீஸ்மேன் அது கூட கிடையாது, ஆனால் அதுக்கு வந்து அது கொடுத்துருக்கணுன்றாங்க. அப்போ அது கொடுத்துருக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எஸ்ஏ இன்சிடென்ட் போய் பாருன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அதான் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், அதான்டா நீங்கள் வந்து ஆர்சனலை ஹேட் பண்ண எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வேலிடாக கம்பேர் பண்ணுங்கள், அந்த டிசிஷன்ஸ் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். இல்லைனா அது விஷயம் பெருசாக வெடிஞ்சிருக்கும். அதாவது ஆர்சனல் ஹேட்டர்ஸ் தான் இதை வந்து பெருசாக ப்ரொபகண்டாவாக மாற்றிட்டு இருக்காங்க தவிர்த்து இது வந்து ஒன்றுமே இல்லாத இன்சிடென்ட்.
நாங்கள் வந்து ட்ரூலி டிசர்வ் டு கோ டு ஃபைனல்ஸ் தான். இதில் இந்த டிசிஷன்னால இது ரிகட் டேட்டா இது பயன் மேட்ச் மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நடந்துச்சாரா? ஒன்றுமே நடக்கல. இவங்க சும்மா ஏதாவது கிளப்பி விடணுன்ற மாதிரி கிளப்பி விட்ருக்காங்க. கண்டிப்பாக பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் அடுத்த கேமில் தான் நடந்தது. ஆனால் உனக்கு வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா நம்ம டைரக்டாக இல்லை ஆக்சுவலி பயன் வர்சஸ் பிஎஸ்ஜி அது போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக சில பிளேயர்ஸை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். டெக்லான் ரைஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பான், செம இன்ஜினாக இருக்கான். சில இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நிறைய பேரோட என்ன சொல்ல கம்பேரிசன்லாம் வச்சாங்க. தயவு செஞ்சு வைக்காதீங்க. பிகாஸ் டெக்லான் ரைஸ் இஸ் அ ஜெம் ஆஃப் அ பிளேயர். அந்த அளவுக்கு ஒரு இன்ஜின் மாதிரி இருப்பான் பிச்சில். பிகாஸ் ஒரு டிஃபென்சிவ் டீமில் ஆடும் போது, அதாவது நாங்கள் அட்டாக்கிங்காக ஆட ட்ரை பண்ணாலுமே அதுக்குமே அவன் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கான். இப்போ கரண்ட்டாக வந்து டிஎம் ரோல் ஆடுறதுனால டிஃபென்ஸ்லேயும் செம்ம இது பண்ணுறான். அந்த ஒரு மிட்ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். அண்ட் இன்றைக்கி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கியோகேரஸ் வந்து எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸும் இதுதான் நாங்கள் கியோகேரஸ் எதிர்பார்க்குறோம். பேட்ச்காக ஆடினா சத்தியமாக சொல்கிறேன், பேட்ச்காக அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு மினிட்ல லாஸ்ட் மினிட் வரையும் எல்லா பாலுக்கும் அவன் ப்ரெஷர் போடுவான்டா. அண்ட் எல்லா ஏர் பால்ஸ், செகண்ட் பால்ஸ், ஏரியல் டியூயல்ஸ் எல்லாம், அதுவும் நீ அத்லெட்டிகோ மேட்ரிட் பிளேயர்ஸை யோசிச்சுக்கோ, எல்லாமே ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். பட் எல்லா பால்ஸும் வின் பண்ணால் அவன் வின் பண்ணி அந்த ஹோல்டிங் ப்ளே பண்ணனால தான் எங்களால் அந்த டிரான்சிஷன் க்ரியேட்டே பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலி நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் கம்மியாக ரேட்டிங் போட்டிருந்தாங்க. சத்தியமாக அவங்களாம் எதை வச்சு ரேட்டிங் போடுறாங்கன்னே தெரியல. கியோகேரஸ் ஹேட் அ டாப் கேம். ஆமாம், டெஃபினெட்லி. அதுவும் வந்து நீ சொன்ன தெரியுமா, இந்த எல்லா ரிஸ்க்கு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செமீஸில் வந்து இறக்குறாங்க, லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் இறக்குறாங்க. இந்த ரிஸ்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்திருந்தா எல்லா கேமும் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக ஜெயிச்சிருந்துருக்கலாம்னு தோணுது. பட் ஸ்டில் அதெல்லாம் தாண்டி கரெக்டான சமயத்தில் அது ஏன் இப்போ எடுக்கிறான்னு நான் தோணுது. பிகாஸ் லாஸ்ட் 3 சீசன் ரிஸ்க் எடுக்காதனால என்ன நடந்ததுன்றது அர்டேட்டாக்கு தெரிஞ்சது. அண்ட் இந்த சீசன் அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் 2 காம்படிஷன் போயிடுச்சு. ஸோ அவன் இப்போ சடனாக என்ன முடிவு பண்ணியிருக்கான், நம்ம பாசிட்டிவாக விளாண்டு ஆகணும், மிட்ஃபீல்டில் ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஓடேகார்டு அந்த ஜுபிமெண்டியை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மைல்ஸ் லிவிஸ் கெல்லியை ட்ரை பண்ணது, எஸே ட்ரை பண்ணது செம்ம அட்டாக்கிங் மூவ். அண்ட் எங்கள் டீமுக்கு டெக்லான் ரைஸ் மாதிரி ஒரு சிடிஎம் போதும். ஸோ 2 மிட்ஃபீல்டர்ஸ் வந்து அட்டாக்கிங் பிளேயர்ஸாகவே இறக்கலாம். பட் இப்போ என்ன சொல்கிறேன், நீ சப்பு மாற்றினதுக்கப்புறம் ஓடேகார்டும் பழைய மிட்ஃபீல்ட் ஜுபிமெண்டி வருவாங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. பட் இருந்தாலும் என்ன கேட்டேன்னா மைல்ஸ் லிவிஸ்கெல் இப்போ இன்ஜுரின்னு சொல்லி லைட்டாக போனான். பட் அது மேஜராக இல்லாமல் மைல்ஸும் எஸேவும் சீசன் ஃபுல்லாக ஆடினாங்கன்னா செம பாசிட்டிவாக இதே மாதிரி இருக்கும்னு தோணுது. பட் ஆனால் தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. பட் ஆனால் செம அதான் சொல்கிறேனே, ஆஸ் அ ஃபேனாக ஃபர்ஸ்ட்டு டைம் ஆர்சனல் ஆடுறத நான் யூசிஎல் ஃபைனல்ஸ் பார்க்க போகிறேன். ஏகப்பட்ட டீம் யூசிஎல் ஃபைனல்ஸ் ஆடி ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸாக நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம் ஒரு நார்மல் டீமுக்கு ரூட் பண்ணி. பட் நம்ம டீம் எங்கள் டீம் ஆடும் போது கண்டிப்பாக இது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் ஆல் த ஆர்சனல் ஃபேன்ஸ். டெஃபினெட்லி. ஆமாம், அதுவும் தியரி ஹென்ரி சொன்ன மாதிரி இந்த தடவை ஜெயிச்சாங்கன்னா அன்ஃபர்கெட்டபிள்ஸ். அவன் சொல்கிறது ஒன்றும் சும்மா கிடையாது. ஹென்ரிலாம் ஒரு லெஜெண்டு. ஆர்சனலுக்கு வந்து உனக்கு இன்வின்சிபிள்ஸ், அப்புறம் பார்சலோனாவில் போய் அவ்வளோ பண்ணி, ஸோ அவனே வந்து சொல்கிறான்னா வந்து அவ்வளோ முக்கியம் இது. எஸ்பெஷலி ஆர்சனல் அஸ் அ கிளப்பாக வந்து யூரோப்பியன் காம்படிஷனே அடிக்காமல் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ இந்த சீசன் அதை அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து ஃபுட்பாலை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். எஸ், பயன் பிஎஸ்ஜி. நம்ம ஃபஸ்ட்டு லெக்கில் வந்து ஒரு பயங்கரமான கோல் ஃபெஸ்ட் நடந்தது. 9 கோல் த்ரில்லர்லாம் கொடுத்தாங்க. 1 கோல் லீடில் வந்தாங்க பிஎஸ்ஜி டு ஜெர்மனி. பட் அந்த 1 கோல் லீடை வந்து உடனே 2 கோல் லீடாக மாற்றினாங்க. ஒரு சரியான ஒன்ஸ் அகெயின் குவாரடோனா விங்கில் வந்து செமையாக பாஸ் போடுவான், டெம்பேலே கோல் அடிப்பான். அண்ட் அங்கேயே வந்து 2 கோல் லீட் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் டெம்பேலே போய் பயன் ஃபேன்ஸ்கிட்ட போய் ஷுஷ் பண்ணுவான். அதெல்லாம் வந்து பயங்கர சில்லிங்காக இருந்தது. பிகாஸ் டெம்பேலே வந்து எதுவுமே பண்ண மாட்டான் யூஸ்வலாக, அப்படியே கோல் வச்சுட்டு அமைதியாக போயிடுவான். ஸோ அவனே அந்த மாதிரி பண்ணுறான்னா அவ்வளோ பெரிய ஹை ஸ்டேக்ஸ் கேம் இது. அண்ட் பிஎஸ்ஜியும் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். பிகாஸ் கேம் ஃபுல்லாகவே வந்து அவங்க சான்சஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேனுவல் நோயர்லாம் இல்லைன்னா வந்து பிஎஸ்ஜி எவ்வளவோ கோல் அடித்து ஜெயிச்சிருந்துருப்பாங்க. அவ்வளோ வேர்ல்டு கிளாஸ் சேவ்ஸ் போட்டான். அண்ட் பயன் மியூனிக் வந்து டெஃபினெட்லி அவங்க வந்து பால் பொசிஷனு சான்சஸ் எல்லாமே பெட்டராகவே க்ரியேட் பண்ணாங்க. பட் ஃபைனல் தேர்டில் சுத்தமாக வந்து வேலைக்கே ஆகலை.
அந்த எக்ஸ்ட்ரா டைமில் கேன் அடித்த ஃபினிஷ் மட்டும்தான் ப்ராப்பராக இருந்தது. மற்ற டைம்லலாம் வந்து நிறையா பேருக்கு சான்சஸ் கிடச்சிது. டியாஸு, ஒலீஸு, மொசியாலாக்கெலாம் நிறையாவே சான்ஸ் கிடச்சிது. எல்லாம் ஒன்று வெளியே அடிப்பாங்க, இல்லை கீப்பருக்கு நேராக அடிப்பாங்க. சஃபனோ இருக்க ஃபார்முக்கு வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு கிளாஸ் பேங்கர்ஸ் அடித்தாதான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. பட் அதெல்லாம் தாண்டி பெரிய கான்ட்ரவர்சி நடந்துச்சு. இத்தனை அப்போ அந்த போர்ச்சுகீஸ் ரெஃப்ரி வந்து போர்ச்சுகீஸ் பிளேயர்ஸை பயங்கரமாக காப்பாற்றின மாதிரி தெரிஞ்சுது. அவனுங்க கண்டிப்பாக ஒரு பேஸ்கெட் பால் கேம் மாதிரி இருந்தது அப்போ பார்க்கும் போது. 2-3 ஹேண்ட்பால், அதுவும் வந்து ஒன்றுலாம் ஜாவோ நேவஸை வந்து பெனால்ட்டி பாக்ஸில் இருக்கும், தூக்கி அடிப்பாங்க, அழகாக கையில் படும், ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து பெனால்ட்டி கிடச்சிருந்தா பயனுக்கு அப்போயே ஒரு கோல் வந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு கோல் அடிச்சிருந்தா ட்ரா அந்த மாதிரி ஆயிருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நூனோ மெண்டஸ்க்கு வந்து ஏற்கனவே எல்லோவில் இருந்தால் கிளியர் ஹேண்ட்பால் தெரிஞ்சுது. அது வாங்கியிருந்தா இன்னொரு எல்லோ, ரெட்டு. ஸோ கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்திருக்கும். அங்கே வந்து பார்த்தா பயனுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ வெறும் ஓகேடா, நீ அட்லீஸ்ட் ஃப்ரீ கிக் கொடுத்து எல்லோ கொடுக்கலனா கூட ஓகேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் எதுவுமே கொடுக்காம ஆப்போசிஷனுக்கு வந்து ஃப்ரீ கிக் கொடுத்தாங்க. அண்ட் கடைசியில் லூயிஸ் டியாஸ் எல்லாம் பச்சையாக ஃபவுல் பண்ணுவாங்க பாக்ஸுக்கு வெளியே. லூக்கஸ் பெரால்டோ எதுவுமே பண்ணாமல் லூயிஸ் டியாஸ்க்கு எல்லோ கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரெஃப்ரிங் வந்து இது வந்து அந்த செல்சி பார்சலோனா கேம் மாதிரி இருந்தது. அவ்வளோ மட்டமாக பண்ணாங்க. பட் இதனால தான் பயன் தோத்தாங்களா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது கஷ்டம்தான். பிகாஸ் த்ரூ அவுட் த கேம் நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி நிறையாவே சான்ஸ் க்ரியேட் பண்ணாங்க, பயங்கரமாக டெஸ்ட் பண்ணாங்க. ஒருவேளை அந்த ரெட் கார்டு நூனோ மெண்டஸ் கிடச்சிருந்தா கேம் சேஞ்ச் ஆகிருந்திருக்கும். ஸோ பிஎஸ்சி ஃபேன்ஸ், பிஎஸ்சி டீமே வந்து அவங்களே நினச்சிருப்பாங்க, என்னடா இந்த ரெஃப்ரி ஒழுங்காக பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் நம்மள ஃபுல்லாக 100% புகழ்ந்துருப்பாங்க நம்ம டீமுக்கு. அவங்க டெஃபினெட்லி டிசர்வ் தான், ஃபுல் டேலண்ட், ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க. பட் ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு இந்த ரெஃப்ரிங் மிஸ்டேக்ஸ். இல்லை சில பிஎஸ்டி ஃபேன்ஸ் இதை வந்து பேக் தான் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இன்டென்ஷனலே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளேயரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது கிராஸ் போடும் போது நடந்தது, அது அந்த பிளே அட்டாக்கிங் பிளேயர் பிளாக் பண்ணிச்சுன்னா பெனால்ட்டி கொடுக்கலாம். அவன் என்ன கிளியரன்ஸ் பண்ணுறான், அவன் மேலே பட்டுது, அது எப்படி கொடுக்கலான்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக புரியல. அதாவது அந்த இடத்துல அது தெரியாமல் நடக்கிற ஆக்டிவிட்டி தான். பட் ஆனால் கிளியராக பச்சையாக ஹேண்ட்ஸ் நடக்குது. இது எத்தனையோ மேட்சஸ் நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கொடுக்கலனா கூட நம்ம அதை பற்றி பேசலாம். பட் ஆனால் கிளியராக படுதுரா. அதாவது அது எங்கே நேக்கடையிலேருந்து பார்த்தாலே கிளியராக தெரியுது. விஏஆர்லாம் நீ பார்த்தனா கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கேர்ஃபுல்லாக தான் அடிக்கணும். இப்போ நீ கிளியரன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி தான்டா. இது எப்படா பெனால்ட்டி இல்லைன்னு அப்போ என்னதான் பட்டா பெனால்ட்டி கொடுப்பீங்க? எனக்கு சத்தியம் புரியல. போன கேம் வந்து இன்னொரு பாடி பார்ட்லேருந்து கான்டாக்ட் பண்ணி ஹேண்ட்ஸில் பட்டா அது கிடையாதுன்றது நம்ம சொன்னோம். அது வந்து அன்டில் அன்லெஸ் ரொம்ப கிளியராக பிளேவை இம்பேக்ட் பண்ணுதுன்னு. அது அப்படிலாம் இம்பேக்டே பண்ணல. அல்ஃபான்சோ டேவிஸோட மேட்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த பாடி தான் வச்சுருப்பான், லைட்டாகவே போயிருக்கும், அதுவுமே வந்து தையில் பட்டு தான் பட்டிருக்கும், அதுக்கு பெனால்ட்டி கொடுத்தாங்க. பட் இதுக்கு எப்படி பெனால்ட்டி கொடுக்கலன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்து இது கண்டிப்பாக ரிகட் தான் சொல்கிறாங்க. பட் அதான் நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் இல்லை, இந்த 2 டிசிஷன்ஸ் இல்லாட்டியுமே டிசர்விங் டீம் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்ஜி தான். நானுமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் பிஎஸ்ஜி தான் உள்ளே போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் லிட்டில் பிட் அவங்களோட டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேர்ட் டு பயனோட டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட். அதுதான் ஒரே ரீசன். அண்ட் இவங்க அட்டாக் வந்து க்ளீன். இப்போ பயன் தான் கண்டிப்பாக டாமினேட் பண்ண போகிறாங்க கேமை. ஸோ ஒரு டிரான்சிஷன்லேயும் இவங்க குவாலிட்டியாக யூஸ் பண்ணால் முடிச்சிடலாம். குவாரட்ஸ்கேலியா செமையான பர்ஃபார்மன்ஸில், அதாவது இப்போ அன்ரியல் நம்பர்ஸ் வச்சுருக்கான் அவன் யூசிஎல்ல. கரெக்டாக நாக் அவுட் கேம்ஸில் பயங்கரமான நம்பர்ஸ் வச்சுருக்கான். இன்றைக்குமே வந்து ஒரு அசிஸ்ட் போட்டான் டெம்பேலேக்கு. கண்டிப்பாக இப்போ போன சீசன் வந்து டெம்பேலே வந்து இது அந்த அந்த பெலாண்டியார் ரனில் இருந்தான்ல, அதே மாதிரி குவாரட்ஸ்கேலியா இப்போ ஜெயிச்சானா டெஃபினட்டாக அந்த பெலாண்டியார் ரன்ஸில் இருப்பான். டாப் கிளாஸ் பிளேயர் அண்ட் ஹீ ஸ்டில் அண்டர் ரேட்டன்றது நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் அவனுக்கு ஒரு மைனஸாக என்ன வருதுன்னா, நேஷ்னல் டீம் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிக்க போகிறது இல்லை. ஸோ அது அந்த ஒரு மைனஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ வேர்ல்டு கப்ஸ்ன்னு வரும்போது அதை கன்சிடரேஷன் பண்ணியும் அவங்க பெலாண்டியார் கொடுக்கலாம். பட் அதெல்லாம் கவலை இல்லை. பட் நம்ம ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன்ஸாக குவாரட்ஸ்கேலியாவோட குவாலிட்டி தெரியும், ஓஸ்மான் டெம்பேலேயோட குவாலிட்டி தெரியும். ஸோ அதனால் வி ரெஸ்பெக்ட் தம். அண்ட் முக்கியமான இது என்னென்னா, ஓஸ்மான் டெம்பேலேவை சப்ஸ்டியூட் பண்ணும் போது அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போனான். பிகாஸ் இட்ஸ் யூசிஎல் செமிஃபைனல்ஸ், நிறைய பேர் என்ன மாதிரி வேணாலும் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால்
லூயிஸ் என்ரிகே என்ற அளவுக்கு எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் டீமுக்காக எந்த அளவுக்கு விளாட்றாங்கன்னு தெரியுது. பிஎஸ்ஜியோட மேனேஜ்மெண்ட் வந்து செமையாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் மாற்றினதுக்கப்புறம் நீ பார்க்கணுமே, ஓஸ்மான் டெம்பேலே, டெசிரி டவ்வே எல்லாமே வந்து வெளியிலேருந்து அவங்க வந்து விளாட்ற மாதிரி 12th மேனாக விளாட்ற மாதிரி ஒரு சேலஞ்சுக்கும் டேக்கிளுக்கும் வெளியிலேருந்து செம்மையாக கத்திட்டு இருப்பாங்க மேனேஜரோட சேர்ந்து. ஸோ இட் ஷோஸ் த பிஎஸ்ஜி டீம் பேஷன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. ஸோ ரெஸ்பெக்ட் த மேனேஜர் அண்ட் அவர் சொல்கிறத கேளுங்க. அண்ட் டீம், அதாவது டீமுக்காக இருக்கணும்னு வாங்கல, ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் பிளேஸ் ஃபார் அ டீம்னு வையன். அவன் விளாட டீமே அவன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து வேறு லெவல் போகுது. அண்ட் பிஎஸ்ஜி பேக் டு பேக் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு தம். டெஃபினெட்லி நீ சொன்னது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் கிளியராக நமக்கு இந்த 2 லெக்ஸ்க்கு முன்னாடியே வந்து பயன் ஃபேவரட்ஸ்னு யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஃபயர் பண்ணிருந்தாங்க எல்லா சிலிண்டர்ஸ்லையும். அண்ட் அதை தாண்டி ஒரு டீம் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த டீமுக்கு வந்து டேலண்ட் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு குட் மேனேஜர் வேணும், குட் டீம் கெமிஸ்ட்ரி வேணும், அந்த பிளேயர்ஸ்குள்ள கோஆர்டினேஷன் வேணும், ஆன் த பிச் ஆஃப் த பிச்சு கூட. பிகாஸ் இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோமே, ட்ரைனிங் பிச்சில் சண்டை, அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் சண்டை, அதெல்லாம் நிறையா என்னென்னமோ நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு டெம்பேலே வந்து சப் பண்ணால் அதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு வெளியே நின்றுட்டு அவன் கேன்னு வந்து லாஸ்ட் மினிட்டுக்கு முன்னாடி ஒரு கோல் அடிக்கிறான், அதுக்கே அந்த ஐயோ கோல் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த பேஷன், அந்த ஒரு டீம் கெமிஸ்ட்ரி தான் வந்து அவங்க வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக வச்சுருக்கு இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாகவே. அண்ட் கண்டிப்பாக நான் இந்த வருஷம்லாம் அவங்க போன வருஷம் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சுட்டு இந்த வருஷம் திரும்பியும் இவ்வளோ தூரம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டீம் வந்து கன்செக்யூட்டிவ் யூசிஎல் ஃபைனல்ஸ் போகிறாங்கன்னா வந்து அது வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி புக்ஸில் இடம் பெறும். அண்ட் நம்ம வெயிட் பண்ண ஒரே ஒரு பிளேயர் பற்றி நம்ம சுத்தமாக பேசினதே கிடையாது. பாட்ஷோ இந்த கேம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா. அவங்களோட சென்டர் பேக் பயங்கர அண்டர் ரேட்டட் சைனிங், பயங்கர அண்டர் ரேட்டட் பிளேயர். அண்ட் எல்லா கேமுமே ஸ்டார்ட் பண்ணுறான் அவன். ரீசெண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் யூசிஎல்ஸு லீக்லி நீ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இவங்க நிறையா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட்லி குவாரஸ்கெலியா, டெம்பேலே, அதுக்கு முன்னாடி எம்பாப்பே, மெஸ்ஸி, நேமார், என்னென்னமோ பயங்கர வேர்ல்ட் கிளாஸ் சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு சைனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்களுக்கு நிறையா ப்ராப்பர் சென்டர் பேக்ஸ்லாம் இருந்திருக்காங்க. தியாகோ சில்வா முன்னாடி இருந்தான், இப்போ மார்க்கினியோஸ் கேப்டன் இருக்கான். பட் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த மார்க்கினியோஸ்க்கு வந்து பக்கத்தில் கூட நின்று அடிக்கிறதுக்கு ஒருத்தனை வந்து செமையாக பிடிச்சிருக்காங்க. ஸோ பாட்ஷோ டெஃபினெட்லி வெரி அண்டர் ரேட்டட். கண்டிப்பாக. ஏன்னா அவன் போன சீசனையுமே நல்லாவே ஆடி இருப்பான். பீப்புள் நோட் பண்ணலை பிகாஸ் அவங்க டீமில் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் நீ சொன்ன மாதிரி இருக்காங்க. குவாரஸ்கெலியா அவங்க அட்டாக்கிங் பிளேயர்ஸை பார்ப்பாங்க. டிஃபென்ஸ்லேயுமே மார்க்கினியோஸ் இருக்கான். அண்ட் நூனோ மெண்டஸ் இந்த சைடு, ஹக்கீமி இந்த சைடுன்னு இருக்கும்போது டெஃபினட்டாக பாட்ஷோவை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் போன சீசன் டோனர்மா வேறு இருந்தான். பட் பாட்ஷோ இந்த கேம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வேறு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக செம வேறு லெவல் பாட்ஷோ. அண்ட் இந்த இப்போ ஃபைனல்ஸ் ஆடுற 2 டீம்கிட்ட ஒரு குவாலிட்டினால தான் அவங்க ஃபைனல்ஸ்குள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் தேர் பேஷன் அண்ட் த டீம் மேனேஜ்மெண்ட். அதாவது 2 டீம் மேனேஜ்மெண்ட்டுமே செமையாக இருக்குது. 2 டீமுக்குமே வந்து கோச்சஸ் எந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்காங்க அவங்க கிளப்புக்குன்றதை கிளியராக தெரியுது. லூயிஸ் என்ரிகேவாக இருக்கட்டும், மிக்கல் அர்டெட்டாவாக இருக்கட்டும், அண்ட் பிளேயர்ஸ் அண்ட் அந்த எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம பார்த்துமே. டெம்பேலே, டெசிரேடோ எல்லாமே வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம். சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஒரு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அதை பாசிட்டிவாக எடுத்தாங்க. அதே தான் இங்கே ஆர்சனல் டீம் பார்த்தனாவே அர்டெட்டா பில்ட் பண்ண டீமே வந்து ஒரு டீம் கெமிஸ்ட்ரி உள்ள டீம் தான். அதாவது எவன் ஆடலாட்டியும் ஆடினாலுமே அந்த பேஷன் பெஞ்சில் இருக்கவனுக்கும் இருக்கும், விளாட்றவனுக்கும் இருக்கும். பிகாஸ் எல்லாருமே ரொட்டேட் பண்ணி விளாடுவாங்க. அப்போ அன்றைக்கி நீ நல்லா விளாட்னா அன்றைக்கி தான் நீ ஸ்டார்ட் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டீம் உள்ளே வந்ததுக்கு ரீசன் வந்து அந்த ஹெல்த்தி என்விரான்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதுதான் 2 டீமுக்கும் தெரியுது. அண்ட் அவங்க ஒரு பக்கம் அட்டாக்கிங் வைஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே நாங்கள் டிஃபென்சிவ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நல்ல யூசிஎல் ஃபைனல்ஸ். அண்ட் கண்டிப்பாக இது நாங்கள் ஜெயிச்சோன்னா ஒரு ஹிஸ்ட்ரி தான். நாங்கள் ஏன்னா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை, 2 வாட்டி தான் ஃபைனல்ஸே போயிருக்கோன்ற போது கண்டிப்பாக இதை மட்டும் நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னா முக்கால்வாசி பேருக்கு செலை வைக்கலாம். அர்டேட்டாக்கெலாம் செலை கட்டிடுவாங்க. அதான் சொல்கிறேனே, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அர்டேட்டாக்கு இப்போ ஒரு தின் லைன் இருக்குது. ட்ராஃபி அடித்தா அவனுக்கு செலை, இல்லைனா ஒலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் லீக் மந்த் எண்டு தான் இருக்குது. ஸோ அதை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு ஃபோக்கஸே வந்து எங்களுக்கு அந்த லாஸ்ட் 3 ப்ரீமியர் லீக் கேம், ஏன்னா மேன் சிட்டி எவர்டனால் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் கேமை ஜெயிச்சாலே போதுன்ற போது வெஸ்ட் ஹாம், பர்ன்லி அண்ட்
கிறிஸ்டல் பேலஸ். இது 3 கேமுமே மஸ்ட் வின் கேம்ஸ். அண்ட் ஜெயிச்சு ப்ரீமியர் லீக் அடித்தாலே நாங்கள் 22 இயர்ஸ் கழித்து நாங்கள் வந்து ட்ராஃபி தூக்குற மாதிரி இருக்கும். அதுவே வந்து மேஜர் அச்சீவ்மெண்ட். ஸோ அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. ஸோ அதை ஜெயிச்சுட்டு போகணுன்னா செம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்கும். புரியுதா உனக்கு? ஒரு ட்ராஃபி அடித்தாச்சு, சேஃப்டிக்கு உனக்கு அடிச்சாச்சு, ஸோ சாம்பியன்ஸ் லீக் பாட போகலான்ற போது அந்த மென்டாலிட்டியே வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே எந்த ஸ்லிப்பும் நடக்காமல் இருந்தால் தான் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக போகும்டா. இப்போ இங்கே ஏதாவது ஸ்லிப்பு நடந்துச்சுன்னா அந்த பயத்திலே வருவாங்க. சாம்பியன்ஸ் லீக்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேனே, ப்ரீமியர் லீக் நாங்கள் அடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் இட்ஸ் a 50-50 கேம். இல்லைனா PSG தான் வின்னர்ஸ். அப்படியே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், டெஃபினெட்லி. அதுவும் இப்போ இருக்க நிலமைப்படி சிட்டிக்கு வந்து பயங்கர டஃப்பான ஃபிக்சர்ஸ். போர்ன்மவுத், பிரென்ஃபோர்ட் அவங்களாம் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸுக்கு ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீம்ஸோட விளாடணும். உங்களுக்கு 3 கேம் தான், ஈஸி டீம்ஸ் தான். அண்ட் ஆல்சோ இப்போது வந்து நீங்கள் எல்லா கேம் ஜெயிச்சாலே போதும், அவங்கள பார்க்க தேவை கிடையாது. அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் கேம் பர்ஃபார்மன்ஸஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இருக்க குவாலிட்டி, இருக்க ஸ்குவாடுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபிட்டாக தான் இருக்குது ஸ்குவாடு, சில பிளேயர்ஸ் தவிர. அண்ட் இது ஜெயிச்சாங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அர்டெட்டா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். பிகாஸ் எல்லாமே பார்த்துட்டோம், பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குது ஆஸ் அ மேனேஜராக. அந்த வின்ஸ் மட்டும்தான் இல்லை முக்கியமான கேமில். அதுவும் வந்துருச்சுன்னா அப்புறம் ஹீஸ் அ வெரி யங் மேனேஜர். ஸோ ஃப்யூச்சர் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் வெஞ்சர், நெக்ஸ்ட் ஒரு பெப் ஃபர்கியூசன், அந்த மாதிரி ஒரு லாங் ரன் பண்ணலாம் ஆர்சனலில். கண்டிப்பாக பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. அண்ட் அட்வான்டேஜ் ஆர்சனல் இப்போதைக்கு ப்ரீமியர் லீக்ல. ஆனால் அதான் நீ சொன்ன அந்த ஒரு வாரத்தில் என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஒரு வாரம் முன்னாடி சிட்டி தான் ஃபேவரட்ஸாக இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கியாக நல்லா பிரேவான பர்ஃபார்மன்ஸஸ் போடலை. ஸோ அந்த ஒரு ஃபுல் கேமும் இந்த ஒரு அத்லெட்டிக்கோ கேமு இதெல்லாம் ஜெயிச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸை மாற்றினால இப்போ அர்டெட்டாக்கு வந்து நியூ கான்ட்ராக்ட் டாக்ஸ் அப்படி என்னென்னமோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் ஒரு வாரம் வந்து என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் ஃபுட்பாலில். கண்டிப்பாக. ஸோ இன்னமும் ஜாப் முடியல, அமைதியாக ஹம்பிளாக நம்ம வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக நம்மளை அண்டர் டாக்ஸை தான் பார்ப்பாங்க, நம்மளை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நல்லதுன்னே வச்சுக்கோங்க. வீல் ப்ரூவ் தம் ராங் பை வின்னிங், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்ல, அதர் ஃபேன்ஸை பேசக்கூட நம்ம தேவையில்லை. அமைதியாக இருங்க, காம்படிஷன் பாருங்கள். நம்ம கேம்ஸை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியும். ஒரு வாரத்தில் எல்லாமே மாறுதுன்ற போது எந்த வரைக்கும் நம்ம வேலையை முடிக்கிறதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நம்புகிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக்கு தான் நம்ம மெயின் வீடியோ ஃபார் ப்ரிவ்யூ. அண்டு முடிஞ்சால் வாட்ச் அலாங் போடுறோம் 2 பேரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரீமியர் லீக் நடக்கும், எல் கிளாசிக்கோ இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை சந்திப்போம். பாய்.